கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கூட நான் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அளவற்ற கிருபைக்காக ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லட்டும். நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை மட்டும் நம்பி அவரை மட்டும் மிக பற்றி கொண்டு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், வேத வசனம் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த விதமான ஒரு காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த விசேஷித்த காரியத்தின் மூலம் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவர் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்று பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காரிருளும் அதே போல இருளும் பூமியையும் ஜனங்களையும் மூடும், அது எல்லோரையும் மூடும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மீது கர்த்தர் உதிப்பாராம். என்ன அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். ஒருவேளை உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. ஏனென்றால் நீங்கள் அநேக சமயங்களிலே அநேக விதமான பாடுகள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும், சோதனைகளிலே விழுந்திருக்கக்கூடும், உங்களுக்கு விரோதமாய் அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடும். சில சமயம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசம் பலவீனம் அடைந்திருக்கக்கூடும், அல்லது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை சரியான பாதையில் உங்களால் போக முடியாத படிக்கு இங்கும் அங்கும் நாம் அலக்களிக்கப்பட்டிருக்கிற மனநிலை கொண்டவர்களாய் இருக்கக்கூடும். அப்படியாக இருக்கக்கூடும். உங்களுக்குள் பார்த்தீர்களானால் உங்களை அறியாமல் ஒரு விதமான சோர்வும் பயமும், அது மட்டும் அல்ல, சோர்வு பயம் மட்டும் அல்ல, ஒரு குற்ற உணர்வும் வந்து நீங்கள் உண்மையாலுமே ஆண்டவருடைய பிள்ளை தானா என்று சொல்லி உங்களுக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் மீது உதிப்பார். இப்பொழுது ஆண்டவர் பேசுகிற இந்த ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால், ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் ஆண்டவர் பேசும் பொழுது அவனைப் போல தரிசிகளுக்கு பேசவில்லை, உங்களையும் என்னையும் போல் இருக்கிற சாதாரண ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்கள் மீது உதிப்பார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லது செய்யாமல் கூட இருக்கிறீர்கள், வைத்துக்கொள்ளலாமே. ஆண்டவர் உங்களை இந்த நாட்களுக்காக விசேஷமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த இருள் ஒரு பக்கம், காரிருள் ஜனங்களை மூடும், அவர்கள் எல்லோரும் இதை கடந்து போகும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் வித்தியாசமாக இருப்பார்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய இதில்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தோரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். 14வது வசனம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஆபிராமா இருந்தார். அவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் 400 வருடம் அந்நியர்கிட்ட பரதேசிகளிடத்திலே அவர்கள் இப்படியாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்கள், அநேக சமயங்களிலே இப்பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள், ஒவ்வொரு இடத்திலே நாம் நடக்கிற காரியங்கள், இந்த விதமான சூழ்நிலைகள் உலகத்திலே உண்டாயிருக்கிற சூழ்நிலைகள், ஆலயங்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை, அது மட்டுமல்ல கொடிய வியாதி, எப்பக்கமும் சூழ்ந்திருக்கிற வியாதி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாமும் அந்த காரிருள் உள்ளே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த காரிருளுக்குள் நாமும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் 400 வருடம் அங்கே இருப்பார்கள்.
இயேசு கிறிஸ்து வரும் காலங்களை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எப்படி ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும் என்று எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அடுத்தது என்ன நடக்கிறது பாருங்கள். ஆபிரகாம் இடத்தில் அதை சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் 400 வருடம் ஆகிறது. 400 வருடத்திற்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும் படிக்கு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். மோசேயை பார்த்து மோசே சொல்லுகிறார், மோசே, நான் என் ஜனங்களை இப்பொழுது மீட்டெடுக்கப் போகிறேன். ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், அவரை மட்டும் நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்களானால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு வேளை பாவம் உங்களை மேற்கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்திலே பாடுகள் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படலாம், எது ஆண்டாலும் சரி. ஆனால் நாள் ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் சொன்னார், அந்த ஜனங்களை அப்படியே நான் விட்டு விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை ஆபிரகாம் இடத்துல. அவர் செய்யவே மாட்டார். 400 வருடம் அவர்கள் எல்லோரும் மோசே போல வாழ்ந்தார்களா? அடிமை சனத்தில். அதுவும் கூக்குரலிட்டார்கள். யார் நிமித்தம்? வேத வசனம் சொல்கிறது, அந்த வேலையாட்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வேலையின் நிமித்தம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். உங்களுடைய பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு என்பதை இந்த நாளில் நீங்கள் மனதில் நன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு காரிருள் அந்த எகிப்து தேசத்தை மூடுகிறது. ஆண்டவர் பல விதமான வாதைகளை உண்டாக்குறார். 10 விதமான வாதைகள். அதில் ஒரு வாதை என்னவென்று பார்த்தால் காரிருள். அந்த காரிருள் உருவாகிற அந்த சமயத்திலே தான் பாருங்கள், ஆண்டவர் பஸ்காவையும் அங்கே கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற காரியம் என்ன? நாம் படித்து பார்ப்போமே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும் படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருவோம் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரிருள் இந்த எகிப்து மக்களை மூடிற்று. இந்த காரிருள் பாருங்கள், வித்தியாசமான காரிருள். இந்த காரிருளை உணர மட்டுமல்ல, தொட முடியும். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, 3 நாள் மட்டும் அவர்கள் காரிருள் எகிப்து தேசத்தில் உண்டாகும் படிக்கு உன் கையை நீட்டு என்று சொன்ன பொழுது அந்த காரிருள் வந்தது. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை, இஸ்ரவேல் எழுந்திருக்கவும் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது. காரிருள், அப்படிப்பட்ட ஒரு காரிருள் அவர்கள் எல்லோரையும் சூழ்ந்து கொண்டது. அந்த காரிருளில் பாருங்கள், அவர்களை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களிடத்தில் பல விதமான வெளிச்சத்தை உண்டாக்குற சாதனங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த சாதனங்களினால் கூட அவர்களால் பார்க்க முடியவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த காரிருள் அப்படியாக அவர்களை ஒருவர் பார்க்க முடியவில்லை. அவர்களிடத்தில் இல்லாத தீ பந்தங்களா, அல்லது அவர்கள் உருவாக்க முடியாத வெளிச்சங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆனாலும் அவர்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள், ஒன்றாகிலும் அவர்களுக்கு பயனில்லாமல் போயிற்று. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் யாவருமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான்.
இஸ்ரவேல் புத்திரர். வேறு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை. அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர், அவ்வளவுதான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய சிலுவையின் மீது, அவர் சிந்தின இரத்தத்தின் மீது, அவர் நமக்காய் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் எழுந்ததை குறித்து நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், அவ்வளவுதான். உங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம், அவர்களுக்கோ காரிருள், மிகுந்த காரிருள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ வெளிச்சம். இஸ்ரவேல் ஜனங்கள், அவ்வளவுதான். அதற்கு மேலாக ஆண்டவர் எதையுமே பேசவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நன்மை செய்வேன், வெளிச்சத்தை உண்டாக்குவேன். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த கடுமையான நாட்களிலே நான் காரிருளில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி அல்ல. உங்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பாருங்கள், எகிப்தியர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்க முடியவில்லை, எங்கேயும் பார்க்க முடியவில்லை. உட்கார்ந்த இடத்திலே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அவர்களை சுற்றிலும் வெளிச்சம். தீப்பந்தத்தை பற்ற வைக்கிறார்கள், வெளிச்சம். சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வெளிச்சம். எகிப்துக்கு என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம். ஒருவேளை நீங்கள் எகிப்து தேசத்திலேயே இருக்கிறதை போல இருக்கிறபடியால் வெளிச்சத்தின் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஒளி உங்கள் மீது பிரகாசித்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். அடுத்தது பாருங்கள், இன்னொரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த காரிருளை மூடி இருக்கிறது, உலகத்தை மூடி இருக்கிறது. இனி அடுத்து நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி இவர்கள் துவண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் சொல்லுகிறார், நான் அவளை மீண்டும் கொண்டு வரும் பொழுது பாருங்கள், செல்வ செழிப்போடு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கிறேன். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருளோடு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் இருப்பதோ 400 வருட அடிமைத்தனம். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது. அப்பொழுது அவர், ஆபிரகாம், எப்படி 400 வருடம் அடிமைத்தனத்திற்கு பிறகு அநேக பொருளோடு எப்படி அவர்கள் வரக்கூடும்? சிந்தித்திருக்கக்கூடும். அநேக சமயங்களில் வேத வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும் பொழுது, வேத வசனம் நமக்கு நன்மையான காரியத்தை பேசும் பொழுது, இது எப்படி சாத்தியக்கூறு, எப்படி இது நடக்கும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை செய்வேன். இப்பொழுது 400 வருடம் ஆயிற்று. பாருங்கள், ஆண்டவர் எகிப்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதன் பின்பு அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலான் இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். இப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். மோசேயின் இடத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல். அவளுடைய அயலான் இடத்தில், அவனவன் தன் அயலான் இடத்தில், அவள் தன் அயலான் இடத்தில், அவர்களிடத்தில் இருக்கிற பொன், அவர்களிடத்தில் இருக்கிற வெள்ளி, அவர்களிடத்தில் இருக்கிற மற்ற பொன்னுடைமைகள் எல்லாவற்றை கேட்கும்படி சொல். 3வது வசனம் படிக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், 400 வருடம் எவ்வளவா ஏமாற்றி இருக்கக்கூடும். சரியான சம்பளம் கொடுத்திருக்க மாட்டார்கள், நிறைய வேலை வாங்கியிருப்பார்கள். ஆனால் இவர்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தகுதி என்னவென்று பார்த்தால், தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள், அவ்வளவுதான். இந்த இஸ்ரவேலர்களாக இருக்கிற இவர்கள் ஒருவரும் மோசே போல அல்ல.
மோசே போல ஒரு பரிசுத்தவான் அல்ல, மோசே போல தாழ்மையுள்ளவர்களும் அல்ல, மோசே போல ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து பேசுகிற அனுபவங்கள் கொண்டவர்களும் அல்ல. உங்களையும் என்னையும் போல இருக்கிற சாதாரண ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய ஜனங்கள். ஆனால் ஒரு இடத்துல போய் கேட்க சொல், நான் தயை காண்பிப்பேன். காரிருள் உங்களை சூழ்ந்திருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பாராத தயை உங்கள் மீது வரும். எல்லோரும் வெள்ளியும் பொன்னையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நேர்மாறாக பொன்னும் வெள்ளியும் இவர்களுடைய கரத்தில் இப்பொழுது வருகிறது. ஒரே ஒரு தயை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அந்த தயை அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரிருளின் நாட்களில் உங்கள் கரத்தில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது தவிக்கலாம். ஆனால் இந்த காரிருள் நாட்கள் முடியும் பொழுதோ உங்களுடைய கரத்தில் பொருட்கள் இருக்கும். தேவ தயை உங்கள் மீது வந்து இறங்கும். ஆச்சரியமாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 400 வருடம் அந்த ஜனங்களை நடத்தின தேவன் நம்மையும் இந்த காரிருள் நாட்கள் நடத்தி கொண்டு தானே இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்கள். அவர்களை கைவிடுவார் என்று எண்ணுகிறீர்களா? கட்டாயம் விடவே மாட்டார். அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவான்களாய் அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். அருமையான தேவன் நமக்கு இருக்கிறார். காரிருளின் நாட்களிலே முதலாவது ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம், வேத வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு தயை காண்பித்து அதனால் பொருளாதார ஆசீர்வாதம். மூன்றாவது பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு சமயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அவைகள் இந்த ஜனங்களை தீட ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இதுதான் பொல்லாத மனிதர்கள் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம், பொல்லாத உலகத்தார் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இந்த பொல்லாத உலகத்தார் உங்களை தீண்டும் பொழுது, பாவம் உங்களை தீண்டும் பொழுது, உங்களை அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு நேராக இழுத்து செல்லுகிற அந்த மீடியாஸ் உங்களை இழுத்து செல்லும் பொழுது, மரணம்தான் இனி நமக்கு என்று சொல்லி நீங்கள் துவண்டு போகும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 8-9, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். கடிக்கப்பட்டவன் எவனோ, உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எது உங்களை கடித்தது? எந்த பாவம் உங்களை கடித்தது? எந்த சோதனையில் விழுந்து போனீர்கள்? எந்த பாவத்தில் விழுந்து போனீர்கள்? எது உங்களை கடித்தது? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படி கடிக்கப்பட்ட நீங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொன்னார். நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பல முறை நான் விழுந்து எழுந்திருக்கிறேனே ஆண்டவரே, எத்தனை முறை நீங்கள் பார்க்கிறீர்களோ அத்தனை முறை பிழைப்பீர்கள். பார்க்காமல் மட்டும் இருந்து விடாதிருங்கள். பொல்லாத பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழுந்து உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு இனி நன்மை செய்ய மாட்டார் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கலாம், குற்ற உணர்வை உருவாக்கக்கூடும். ஆனால் மனதில் ஒரு காரியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். நீங்கள் பிழைக்கும் படிக்கத்தானே அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். பாருங்கள், இந்த காரிருள் சூழ்ந்த நாட்களிலே ஒரு பக்கம் என்னாகமம் 21:9 சொல்லுகிறது, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மீது தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே உங்களுக்காக வெளிச்சம், உங்களுக்காக தயையும் பொருளாதார ஆசீர்வாதமும், உங்களுக்காக வேத வசனம் சொல்லுகிறது போல நம்முடைய தேவன் அதிசயமான தேவன் உங்களை பிழைக்கும்படிக்கு செய்கிறார். ஒரே ஒரு தகுதிதான், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவ்வளவுதான். அதற்கு மேலாக வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவ்வளவுதான். அதற்கு மேலாக ஒன்றுமே இல்லை. அதுதானே நமக்கு வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அதுதானே நமக்கு தேவை. வேறு என்ன நமக்கு தேவை? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். அது மட்டுமா? வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வந்தார்களாம். நீங்களும் எல்லா விதத்திலே அநேக பொருட்களுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 4:35, 33, 34, 35 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்கள், எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் பூரண கிருபை உங்கள் மீது இறங்கி வரும். எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்து பேசுகிறானோ அவன் வாழ்க்கையிலே பூரண கிருபை. வேத வசனம் சொல்லுகிறது, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் அநேக வீடுகள் இருந்தது, நிலங்கள் இருந்தது. அதில் ஒரு பகுதியை ஒன்றை விற்றார்கள். அந்த காசை கொண்டு வந்தார்கள், அப்போஸ்தலன் காலடியில் வைத்தார்கள். வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லையாம். காரிருள் நாட்களிலே ஆண்டவர் உங்களை எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறார். எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறார். அடுத்தது பாருங்கள், அப்பொழுது சங்கீதம் 105, 137 வசனம், சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எல்லோரும் பலசாலிகளாக இருந்தார்கள். என்ன அருமையான தேவன்! நாம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து செய்ததை நீங்கள் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை செய்யுங்கள். நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா? இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது எதை செய்தார்? முதலாவது அவர் ஞானஸ்தானம் பெற்றார். நீங்களும் ஞானஸ்தானம் பெறுங்கள். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தவறாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றார். நீங்களும் அதை செய்யுங்கள். மூன்றாவது, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தகப்பன் பிதாவின் மீது அளவற்ற விசுவாசம் கொண்டிருந்தார். நீங்களும் அப்படியே விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்கள். நான்காவது பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை மட்டும் பேசினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் வேத வசனத்தை மட்டும் பேசினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனத்தை பேசினார். நாமும் வேத வசனத்தை மட்டும்தான் பேச வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து செய்ததை நாம் அப்படியே செய்யும் பொழுது பிழைத்துக் கொள்வோமா? இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் செய்யும் பொழுது, பூமியிலே கிறிஸ்து எதை செய்தாரோ அதை அப்படியே நாம் செய்யும் பொழுது நாம் பிழைத்துக் கொள்வோம். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்தார். அது மட்டுமா? வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். நாமும் அப்படியே செய்வோம். பிதாவை நோக்கி பேசிக்கொண்டே இருப்போம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து செய்ததை தான் அப்படியே இந்த பூமியிலே செய்தால் அவன் பிழைத்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல செய்த ஜனங்களை அவர் எடுத்துக்கொள்வார். நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் மனம் உடைந்து பலவீனராய் இருக்கக்கூடும். இந்த காரிருள் என்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், அப்படி அல்லவே அல்ல. கிறிஸ்து உங்களை தூக்கி நிறுத்துவார். வெளிச்சம், தயை, பொருளாதாரம், அடுத்தது உங்களை அந்தகார சக்திகளிலிருந்து மீட்டு பிழைக்கும் படிக்க செய்வார். கிறிஸ்து செய்ததை செய்யுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் தகப்பனே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் ஒரு புதிய பலத்தையும் கிருபையும் அவர்களுக்கு தாங்க. பலவீனங்களை எல்லாம் எடுத்து போட்டு சமாதானத்தினால் நிரப்புங்க இயேசு சுவாமி. ஜீவனுள்ள தகப்பனே, ஒரு வேளை இனி எனக்கு ஒளி இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவருடைய மனதை மாற்றுங்க. பிசாசு கொண்டு வருகிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி உங்களுடைய பலத்தினாலே இடைக்கட்டி நடத்துங்கப்பா. நாங்கள்
சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். கடிப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கிருபை தாங்க. அற்புதங்களை செய்யுங்க. அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் சுகம் வரட்டும். அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையோடு இருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். Thank you for tuning in to Risen Grace Ministries Online. If you enjoyed the video, please like the video, comment and subscribe to our channel right now. Also, if you'd like to contact us, you may do so via this email. For more details, you may refer to the description box below. Also, share this video with your friends and family to spread the love and the word of God in this season. Once again, thank you for tuning in and God bless you.